Welcome viewers. This is past continuous tense. We can change active voice to passive voice using assertive sentences and interrogative sentences. இந்த வீடியோவில் நான் இப்போ past continuous tense உடைய assertive sentenceையும் interrogative sentenceையும் நம்ம பார்த்த போறோம். அது interrogative sentenceல WH type இருக்கும், verb type இருக்கும். நம்ம ஏற்கனவே present continuousல பார்த்த மாதிரி இந்த past continuousலயே மாத்த போறோம் நாம. Now we go through the assertive sentences. Here 3 sentences are given. The guard was blowing his whistle at once seeing a thief. ஒவ்வொரு வாக்கியத்தையும் பார்க்கும் பொழுது முதல்ல பேட்டர்ன் சென்டென்ஸ் பேட்டர்ன் ஞாபகம் வச்சுக்கிட்டு எஸ்னா என்ன, வீனா என்ன, ஓனா என்ன அதை முதல்ல ஜட்ஜ் பண்ணிக்கணும். அப்ப எஸ் அப்படின்றது பார்த்தோம்னா என்னது? த காட். வி வேர்ப் என்ன? வாஸ் ப்ளோயிங். ஆப்ஜெக்ட் என்ன? இஸ் விசில். இது ஒண்ணுதான் முக்கியம். அப்ப முதல்ல இஸ் விசில் அப்படின்றது அந்த ஆப்ஜெக்ட பேசிவ்ல முதல்ல கொண்டு வரும். அதனுடைய பி வெர்ப் வாஸா வேரா பார்க்கணும். விசில் சிங்கிள்ன்றதால வாஸ் போடுறோம். ப்ளோயிங் அப்படின்றதுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ப்ளோன். இது ப்ளோயிங்ன்றது ஐஎன்ஜி வந்திருக்கனால அந்த ஐஎன்ஜி பி ஃபார்ம்ல சேர்த்து பீயிங் ப்ளோன் போடுறோம். இந்த ஆக்டிவ் சப்ஜெக்ட் த காட் அப்படின்றது பை த காட் வந்துருது. அட் ஒன்ஸ் சீயிங் எ தீஃப் இது ஒரு ஃப்ரேஸ். இது நம்ம எந்த சேஞ்ச் பண்ண வேண்டியது இல்லை. செகண்ட் சென்ஸ் பாருங்க. சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட் ஷீ, வெர்ப் வாஸ் சூசிங், ஆப்ஜெக்ட் சம் சாரீஸ். இப்போ சம் சாரீஸ் அப்படின்றது என்ன? ஓகே, இப்போ நம்ம அதை பேசிவ்ல சப்ஜெக்டா கொண்டு வர போறோம். சாரீஸ் அப்படின்றது சம் சாரீஸ் அப்படின்றது சிங்குலரா அல்லது ப்ளூரல்னு பாருங்க. அதனால வாஸ் வேற மாறுது. சூசிங் அப்படின்னு இருக்கக்கூடிய மெயின் வெர்ப் ஐஎன்ஜி எடுத்துட்டு சோசன் பாஸ்ட் கிளாஸ் எல்லாம் மாறுது, பீயிங் சேர்த்துரும். சம் சாரீஸ் வேர் பீயிங் சோசன் பை ஹர் இன் த ஷாப். இந்த ஷாப் அப்படின்றது ஃப்ரேஸ், அதில் மாற்றம் இருக்காது. தேர்டு பாருங்க. ஐ வாசன்ட் லூசிங் மை கரேஜ் ஆன் ஃபேஸிங் ஹர்டில்ஸ். இதில் என்ன சப்ஜெக்ட்? ஐ. வேர்ப் வாசன்ட் லூசிங், மை கரேஜ்ன்ற ஆப்ஜெக்ட். அப்போ மை கரேஜ் ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக மாறும். மை கரேஜ் வாசன்ட் பீயிங் லாஸ்ட். லூசிங் அப்படின்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் லாஸ்ட் பை மீ ஆன் ஃபேஸிங் ஹர்டில்ஸ். ஆன் ஃபேஸிங் ஹர்டில்ஸ் அப்படின்றது ஃப்ரேஸ், அது மாற்றம் வராது. நீங்கள் சப்ஜெக்ட் வேர்பு ஆப்ஜெக்ட் இதை நீங்கள் கண்டுபிடிச்சி கரெக்டாக நீங்கள் பேசிவாக மாற்றணும். We have 3 interrogative sentences changing into passive voice which are WH type. Why were you hurting the animals? இப்போ இந்த வினா வாக்கியத்தில் பார்த்தோம்னா அந்த ஒய்யோட சேர்ந்து எஸ்விஓ இருக்கும், எஸ் சப்ஜெக்ட் வெர்ப் இருக்கும். என்ன வித்தியாசம் அப்படின்னா அசர்டிவ் சென்டென்ஸுக்கும் இன்டராகேட்டிவ்க்கும் என்ன வித்தியாசம்? அசர்டிவ் சென்டென்ஸில் சப்ஜெக்ட் முன்னாடி இருக்கும், பி வெர்பு பின்னாடி இருக்கும். ஆனால் இதில் அப்படி இல்லை. பி வெர்பு ஃபர்ஸ்ட் இருக்கும், சப்ஜெக்ட் பின்னாடி இருக்கும், அவ்வளோதான். அசர்டிவ் இருக்கிற பி வெர்பும் சப்ஜெக்டும் மாறி இருக்குங்க. அப்போது இங்கே இன்டராகேட்டிவில் முதல்ல பி வெர்பு சப்ஜெக்ட் மெயின் வெர்பு ஆப்ஜெக்ட். பி வெர்பு சப்ஜெக்ட் மெயின் வெர்பு ஆப்ஜெக்ட். அப்படியே மாற்ற போகிறோம். நம்ம மாற்றம் செய்ய வேண்டியதில்லை. எதை மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறோம்? சப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டும் சேஞ்ச் பண்ண போகிறோம். சப்ஜெக்ட் யூ, ஆப்ஜெக்ட் அனிமல்ஸ். யூ இருக்கிற இடத்துல அனிமல்ஸும், அனிமல்ஸ் இருக்கிற இடத்துல பை யூன்னு போட போகிறோம். அப்போது ஒய் வேர் த அனிமல்ஸ் பீயிங் ஹட் பை யூ. இங்கே ஏன் வேர் போடுறோம்? ஏன் வாஸ் போடக்கூடாது? நீங்களே சிந்திங்க பார்க்கலாம். ஏன் வாஸ் போடக்கூடாது? ஓகே, செகண்ட் பாருங்க. வேர் வாஸ் ஹி டிக்கிங் த பிட். வேர் வாஸ் ஹி டிக்கிங் த பிட். இதில் வாஸ் ஹி டிக்கிங், வாஸ்ன்றது பி வெர்பு, ஹி சப்ஜெக்ட், டிக்கிங்ன்றது மெயின் வெர்பு, த பிட்ன்றதா ஆப்ஜெக்ட். எப்படி மாறும்? வேர் வாஸ் த பிட் பீயிங் டக் பை ஹிம். டக் ஏன் தெரியுமா? டக் எதுக்காக போட்டோம்? ஏன் டிக்கிங் எப்படி டக் ஆச்சு? திங்க் பண்ணி பாருங்க. தேர்டு பாருங்க. when were we sending the parcels? when were பி வெர்பு, we சப்ஜெக்ட், sending மெயின் வெர்பு, the parcels ஆப்ஜெக்ட்.
இந்த பார்சல்ஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்றது தான் வந்து அடுத்த பேசிவில் பி வெர்புக்கு அடுத்து வரும். பி வெர்பு என்ன இருக்குது? வேர் த பார்சல்ஸ் பீயிங் சென்ட் பை அஸ். பாரு இங்கே வாஸ் போடலை. ஏன் வாஸ் போடலை? திங்க் பண்ணுங்கள். ஸோ இந்த இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் முதல்ல பி வெர்பு வரும், அப்புறம் தான் சப்ஜெக்ட் வரும். We have three sentences of interrogative sentences of verb type. Were they sawing the trunk? இப்போ இங்கே WH டைப் வரல, வேர் வாட் விச்லாம் வரல. எடுத்த உடனே என்ன வருதுங்க? பி வெர்பு வருது. பி வெர்பில் நம்ம வந்து இந்த வெர்ப் டைப்னு சொல்லுவோம், இல்லை அப்படின்னா எஸ் ஆர் நோ டைப்னு சொல்லுவோம். அப்போது வேர் தே சாயிங் த ட்ரங்க் அப்படின்னா இதில் வேர் பி வெர்பு, தே சப்ஜெக்ட், சாயிங் மெயின் வெர்பு, த ட்ரங்க்ன்றது ஆப்ஜெக்ட். அப்போது தே த ட்ரங்க் ரீப்ளேஸ் ஆகும். அப்போ அங்கே வேர் தே போட்டிருக்கோம், அங்கே வாஸ் போட்டிருக்கோம். ஆன்சரில் பாருங்கள் வாஸ் கொடுத்துருக்கேன். ஏன் வாஸ் கொடுத்துருக்கேன்? த ட்ரக்குன்றது ட்ரங்க் சிங்குலர். ஸோ வாஸ் த ட்ரங்க் பீங் சான். சான் SAW சான் என்னது? எதனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள்? தே பைட் தெம். செகண்ட் பாருங்க, வாஸ் ஹி ஷட்டிங் த டோர் when he was angry? Was he shutting? was be verb, he subject, shutting main verb, the door object. He the door replace பண்ணிக்கணும். Was the door being shut by him when he was angry அப்படின்றது ஒரு class. when he was angry class மாறாது. தேர்ட் பாருங்க, wasn't she spelling the words correctly? wasn't she spelling the words correctly? wasn't be verb, she subject, spelling main verb, the words அப்படின்றது ஆப்ஜெக்ட். அப்போ பி வெர்பு வாசின்ட் அப்படின்றது நம்ம என்ன செய்யணும் பாருங்கள். ஓகே, அது ஆப்ஜெக்ட்னா இந்த வேர்ட்ஸ் இந்த சிங்குலரா அல்லது புளூரலா? அப்போது வந்து என்ன வருது பாருங்கள், வேரண்ட் வருது. ஏன் வேரண்ட் தெரியல உங்களுக்கு? வேரண்ட் ஏன் வரும் அப்படின்றத உங்களுக்கு ரீசன் சிந்திச்சு பாருங்கள். வேரண்ட் த ரோட்ஸ் பீங் ஸ்பெல்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பை ஹர் ஷி ஹர் வரும் கரெக்ட்லி. செகண்ட் சைடில் பார்த்தோம்னா when he was angryன்னு இருக்கு, அந்த கிளாஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, இந்த கிளாஸுக்குள்ளேயும் ஒரு மெயின் வெர்பு எல்லாம் வந்தது அப்படின்னா அதையும் நம்ம பேசிவாக மாற்றியோம். ஓகேவா? he was angry அப்படின்றதுல வந்து பேசிவாக மாற்ற முடியாது. அதனால் என்ன செய்யணும் அப்படின்னா, இங்கே பேசிவ் ஆகிற மாதிரி ஒரு டிரான்சிட்டிவ் வெர்பு வந்தது அப்படின்னா நம்ம அதையும் என்ன செய்யணும்? கண்டிப்பாக மாற்றியாகணும். ஒரு சென்டென்ஸில் வந்து இப்போது வாஸ் ஹி ஷட்டிங் த டோர் அப்படின்றதும் என்னது? ஒரு இன்ட்ராகேட்டிவ் கிளாஸ் மாதிரி தான் அதுவும். அப்போ when he was angryன்றது கிளாஸு, ஆனால் இதில் வந்து டிரான்சிட்டிவ் வெர்பு இல்லை, ஆப்ஜெக்ட் இல்லை, அதனால் மாற்ற முடியாது. இருந்தால் மாற்றணும். Here 6 exercises given. 2 for assertive, 2 for double type, 2 for verb type. Number 1, the man was weaving some garments. The man subject was weaving verb, some garments, plural object. Second, the boy was throwing a ball. The boy subject was throwing verb, a ball, singular object. How was she tearing the books? How was, how question word, was be verb, she subject, tearing main verb, the books object, plural object. Why weren't you selling the house? Why question word, weren't, be verb, you subject, selling main verb, the house object, singular object. Was Kali learning Hindi? Was be verb, Kali subject, learning main verb, Hindi object. இங்கே வந்து என்ன இல்லை? WH இல்லை, இது வேர்பில் ஆரம்பிக்கிறோம். அதே போல் இன்னொரு வெர்பா 6th பாருங்கள், வேரிண்ட் அப்படின்றது வந்து நெகட்டிவ் பி வெர்ப் நாட் சேர்த்துருக்கு. வேரண்ட் யூ ரிமூவிங் த வீட்ஸ் இன் த ஃபீல்டு? யூ சப்ஜெக்ட், ரிமூவிங் மெயின் வெர்ப், த வீட்ஸ் அப்படின்றது ப்ளூரல் ஆப்ஜெக்ட், இந்த ஃபீல்டு அப்படின்றது ஃப்ரேஸ் தேவையில்லை. ஓகே, நீங்கள் இந்த வீடியோவை 1 or 2 3 times பாருங்கள், கிராமரை புரிஞ்சுக்குங்க. இந்த 6 சென்டென்ஸையும் ஆன்சர் பண்ணி குரூப்பில் அனுப்புங்க. குரூப்பில் அனுப்பும்போது தான் உங்களுக்கு வந்து சந்தேகம் வரும். டவுட்ஸ் வந்ததுன்னா நீங்கள் கிளியர் பண்ணிக்கணும். நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்களா ஒன்றுமே செய்ய முடியாது. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.